Hello, welcome back to Quick Stats Analyzer YouTube channel. In the video lab, Kolkata Knight Riders versus Lucknow Super Giants IPL 2025 match number 21 ஓட pre-match analysis and fantasy 11 prediction பத்தி டீடைலா பார்க்கலாம். இந்த மேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா 8th ஏப்ரல் டியூஸ்டே ஆஃப்டர்நூன் 3:30க்கு ஆரம்பிக்க போகுது ஈடன் கார்டன்ஸ் கொல்கத்தால. வெதர் ரிப்போர்ட் பார்த்தோம்னா சன்னி வெதர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டெம்பரேச்சர் அரௌண்ட் 34 டிகிரி செல்சியஸ் இருக்கும். அடுத்ததா பிச் ரிப்போர்ட் பார்க்கலாம். ஈடன் கார்டன்ஸ் பார்த்தோம்னா லாஸ்ட் 2 இயர்ஸ் கன்சிடர் பண்ணும்போது பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக்காக தான் இருந்திருக்கு. ஓவராலாக பார்த்தோம்னா நிறைய மேட்சஸில் 200+ ஸ்கோர் பதிவு செஞ்சுருக்காங்க. இது வந்து டே நைட் மேட்சாக இருக்குது. லாஸ்ட் 2 இயர்ஸாக இந்த கிரவுண்டில் 3 டே நைட் மேட்சஸ் நடந்திருக்கு. அதில் ஒரு மேட்ச்சில் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ண கேகேஆர் 222 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. மற்ற 2 போட்டிகளில் 179ம் 161ம் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஸோ சாம்பிள் சைஸ் லோவாக இருக்குது. இருந்தாலும் பேட்டர்ஸ் இங்கே வந்து நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க டே நைட் மேட்சஸ்லையும். அதுக்கப்புறம் பவுலர்ஸில் எடுத்துட்டிங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் அதிக விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. என்னதான் ஆஃப்டர்நூன் கேமாக இருந்தாலும் அந்த 3 மேட்ச்சில் பெருசாக ஸ்பின்னர்ஸ் விக்கெட்ஸ் எடுக்கல. மேபி இன்னைக்கு எடுக்கலாம். ஏன்னா லாஸ்ட் மேட்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரை விக்கெட் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதே போல் இன்னைக்கும் ஒரு ட்ரை விக்கெட் எதிர்பார்க்கலாம். ட்ரை விக்கெட் பார்த்தோம் அப்படின்னா நைட் கேம்ஸ் விட டே நைட் மேட்சஸில் நல்லா ஸ்பின்னர்ஸுக்கு சப்போர்ட் இருக்கும். அடுத்ததா கிரவுண்ட் டைமென்ஷன் பார்க்கலாம். இந்த கிரவுண்டில் ஹை கோர்ட் எண்ட் அண்ட் பெவிலியன் எண்டுன்னு இருக்குது. ஓவராலாக பார்த்தோம்னா மீடியம் ரேஞ்சில் இருக்குது டைமென்ஷன்லாம். ஸ்ட்ரைட் டைமென்ஷன் ஒரு சைட் 73 மீட்டர் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்கொயர் டைமென்ஷன் பார்த்தோம்னா ஒரு சைட் 66 மீட்டரும் இன்னொரு சைட் 63 மீட்டராக இருக்குது. டைகனல் பார்க்கும்போது கவர்ஸ் ரீஜன் அண்ட் மிட் விக்கெட் ரீஜன் 72-70யும் தேர்ட் மேன் ரீஜன் அண்ட் ஃபைன் லெக் ரீஜன் 59 and 56 ஆயிருக்கு. அடுத்ததா ட்ரேடிங் ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். இந்த மேட்சுக்கு மார்க்கெட் கொல்கத்தா டீமுக்கு தான் ஃபேவரபிளா இருக்கு. ஒரு ஸ்டாக் அவுட் ரேட் ரியல் 11ல 5.5ம் ஸ்போர்ட்ஸ் பாசி ஆப்ல 5.6ம் இருக்கு. லாஸ்ட் மேட்சுக்கு பார்த்தோம்னா ரஹானே ரிக்வெஸ்ட் பண்ண மாதிரியே அவங்களுடைய ஹோம் கண்டிஷன்ல விக்கெட் அந்த டீமுக்கு சூட்டபிளா அமைச்சிருந்தாங்க. அதனால தான் ஸ்பென்சர் ஜான்சன் அவருக்கு பதிலாக மொயின் அலி வந்து பிளே பண்ணியிருந்தாரு. பட் பெருசா அவரை வந்து யூஸ் பண்ணல. இது வந்து டே நைட் மேட்சா இருக்கிறதால கண்டிப்பா கொல்கத்தா டீமுக்கு ஃபேவரபிளா இருக்கக்கூடிய பிச் கண்டிஷன் தான் மறுபடியும் அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த சீசன்ல பாத்தீங்க அப்படின்னா கொல்கத்தா டீம் பொறுத்த வரைக்கும் ஃபீல்டிங்ல நல்லா இருந்திருக்காங்க. பவுலிங்லயும் எக்கனாமிக்கலா பவுல் பண்ணியிருக்காங்க மற்ற டீம்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது. அதுக்கப்புறம் பேட்டிங்ல பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஸ்ட்ராங்கான பேட்டிங் லைனப் இருக்கு. பேட்டிங் டெப்த்தும் இருக்கு. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது லக்னோ பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல்லா இந்த சீசன்ல இது வரைக்கும் நிக்கோலஸ் பூரன் அதுக்கப்புறம் மிச்சல் மார்ஷ் இந்த 2 பேர்த்துடைய கான்ட்ரிபியூஷன் தான் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. மேபி இந்த 2 பேருமே சீக்கிரமா அவுட் ஆயிட்டாங்க அப்படிங்கும்போது பார்த்தோம்னா லக்னோ டீம் ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா அந்த டீமோட கேப்டன் ரிஷப் பண்ட் தொடர்ந்து சுமாராக பர்ஃபார்ம் பண்ணிட்டு வர்றாரு. அது மட்டும் இல்லாமல் லோவர் ஆர்டர் ஆகட்டும் மிடில் ஆர்டர் ஆகட்டும் இந்த சீசனில் பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ணலை. அதனால இந்த மேட்சுக்கு பார்த்தோம்னா கொல்கத்தா டீம் ப்ரீ மேட்ச் ஃபேவரட்ஸாக இருக்காங்க. லக்னோ டீம் வின் பண்ணோம் அப்படின்னா ஆன் ஃபீல்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். டாஸ் ஃபேக்டர் அதுக்கப்புறம் ஆன் ஃபீல்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படிங்கும்போது வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதோடைய ஃபைனல் அப்டேட் டாஸுக்கு அப்புறமா டெலிகிராமில் நான் அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் இன்னும் ட்ரேடிங் பற்றி தெரிஞ்சுக்கலன்னா ஆல்ரெடி அதுக்கான வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோட லிங்க் ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள். இப்போதைக்கு ரியல் 11 அண்ட் ஸ்போர்ட்ஸ் பாசி இந்த 2 ஆப்லையுமே ட்ரேடிங்கான இன்டர்ஃபேஸ் நல்லா இருக்குது. இந்த 2 ஆப்போட லிங்க் அண்ட் இன்வைட் கோட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் கரண்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஆப்லேயே ட்ரேடிங் ஃபீச்சர் இருந்துச்சு அப்படிங்கும்போது அதுலேயும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அடுத்ததா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் பார்க்கலாம். இதுவரை இந்த 2 அணிகளும் 5 முறை ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் 3-2ன்னு லக்னோ டீம் தான் லீட் பண்ணுறாங்க. இந்த கிரவுண்டில் 2 முறை மோதிருக்காங்க. அதில் 2 டீமுமே ஈக்குவலாக ஜெயிச்சிருக்காங்க. அடுத்ததா வென்யூ ரெக்கார்ட் பார்த்தோம்னா கேகேஆர் அவங்களுடைய ஹோம் கிரவுண்டில் 90 மேட்சஸ் இதுவரை ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் 53 மேட்சஸில் ஜெயிச்சிருக்காங்க. வின் பர்சன்டேஜ் அபவ் ஆவரேஜாக இருக்குது. இதுவே லக்னோ டீம் இங்கே ப்ளே பண்ண 3 மேட்ச்சில் ஒரு மேட்ச் மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்க. அடுத்ததா வென்யூ ரெக்கார்ட் பார்க்கலாம். 2023லேருந்து இங்கே நடந்த 3 டே நைட் மேட்சஸில் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணவங்க ஒரு போட்டியிலும் செகண்ட் பேட் பண்ணவங்க 2 போட்டியிலும் ஜெயிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 187ம் செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 188ம் இருக்கு. 2 இன்னிங்ஸ்லையுமே பேட்டர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வின்னிங் ஸ்கோர் பார்த்தோம்னா இங்கே 222 இருக்கு. பேட்டர்ஸோட ஆவரேஜ் 32 இருக்கு. அபவ் ஆவரேஜா இருக்கு இந்த கிரவுண்ட்ல. அடுத்ததா மேட்ச் ப்ரோக்ரஷன் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். இந்த ஸ்டாட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2023லேருந்து இங்கே நடந்த 3 டே நைட் மேட்சஸில் ஃபேஸ் வைஸாக மேட்சஸ் எப்படி ப்ரோக்ரஸ் ஆயிருக்கு அப்படின்னு இன்டெப்த்தாக பார்க்க போகிறோம். வரக்கூடிய மேட்ச்சுக்கு பார்த்தோம்னா இந்த ப்ரோக்ரஷனில் கண்டிப்பாக ஒரு சில மாற்றங்கள் இருக்கும். ஏன்னா வரக்கூடிய மேட்ச்க்கான லேட்டஸ்ட் பிச் கண்டிஷன் அண்ட் டீம் ஸ்ட்ரென்த் இந்த 2த்துலேயே மாற்றங்கள் இருக்கிறதால இதில் சேஞ்சஸ் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம். அதனால ஸ்மால் லீக் டீம் கிரியேட் பண்ணுறவங்க இந்த ஸ்டாட்ஸ் லேட்டஸ்ட் பிச் கண்டிஷன் அண்ட் டீம் ஸ்ட்ரென்த் இந்த 3த்துக்கும்
ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டீமை மேக் பண்ணுங்க. கிராண்ட் லீக் டீம் மேக் பண்றவங்க மட்டும் ஒரு சில டீம்ஸை இந்த ப்ரோக்ரஷனை மட்டும் பேஸ் பண்ணி எடுங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா பவர் பிளே ஓவர்ஸ் அண்ட் டெத் ஓவர்ஸ் இந்த ரெண்டு ஃபேஸ்லையுமே பேட்டர்ஸுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. பட் மிடில் ஓவர்ஸ்ல ரன் ரேட் ட்ராப் ஆயிருக்கு. பவர் பிளே ஓவர்ஸ்ல 9.8 இருந்த ரன் ரேட் மிடில் ஓவர்ஸ்ல 7க்கு ட்ராப் ஆயிருக்கு. பேட்டர்ஸ் இங்க ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க. பட் சாம்பிள் சைஸ் பார்த்தோம்னா நம்ம 3 மேட்சோட தான் அவைலபிளா இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு 10 மேட்சஸ் இருந்தால் தான் அந்த கிரவுண்ட்ல எப்படி ப்ரோக்ரஸ் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இருந்தாலும் இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்க கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் பவுலர்ஸ்ல பார்த்தோம்னா பவர் பிளே ஓவர்ஸ் அண்ட் மிடில் ஓவர்ஸ் இந்த ரெண்டு ஃபேஸ்லையுமே அதிகமான விக்கெட்ஸ் விழுந்திருக்கு. மெயினா பவர் பிளே ஓவர்ஸ்ல பார்த்தோம்னா அந்த 3 மேட்ச்லயுமே அட்லீஸ்ட் 2 விக்கெட் ஆவது விழுந்திருக்கு ஒரு மேட்சுக்கு. ஆனா இதுல வந்து பார்த்தோம்னா பேட்டிங் ஆர்டர்ல நிறைய மாற்றங்கள் இருந்துச்சு. இதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஷர்துல் தாகூர் கொல்கத்தா டீமுக்காக ப்ளே பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு மேட்ச்ல பேட்டிங்ல சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணுவாரு. அதனால அடுத்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா அதாவது கேகேஆர் வர்சஸ் லக்னோ மேட்ச்ல அவர் வந்து ப்ரமோட் பண்ணியிருந்தாங்க. பட் அந்த போட்டியில சரியா பர்ஃபார்ம் பண்ணல. இந்த மாதிரி பேட்டிங் ஆர்டர்லயும் மாற்றங்கள் இருந்திருக்கு. அதனாலையும் பவர் பிளே ஓவர்ஸ்ல விக்கெட் விழுந்திருக்கலாம். செகண்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா அந்த 3 ஃபேஸ்லயுமே பேட்டர்ஸ் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பவர் பிளே ஓவர்ஸ் அண்ட் மிடில் ஓவர்ஸ் ரெண்டுத்துலயுமே 9 ரேஞ்சிலையும் டெத் ஓவர்ஸ்ல 13 இருக்கு. அந்த 3 ஃபேஸ்லயும் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. விக்கெட்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த 3 ஃபேஸ்லயுமே ஈக்குவலா தான் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. இதுல நம்ம கவனிக்க வேண்டியது பவர் பிளே ஓவர்ஸ்ல ஆவரேஜ் விக்கெட் லாஸ் 1.7 இருக்கு. செகண்ட் இன்னிங்ஸ் பவர் பிளே ஓவர்ஸ்லயும் அந்த 3 மேட்ச்ல கன்சிஸ்டன்டா விக்கெட்ஸ் விழுந்திருக்கு. அந்த 3 மேட்ச்ல ஓவராலா பார்த்தோம்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல பேட்டர்ஸோடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. பட் இன்னைக்கான போட்டியில ஒருவேளை அதுல மாற்றங்கள் இருக்கலாம். மெயினா வந்து ட்ரை விக்கெட் யூஸ் பண்ணாங்க அப்படிங்கும்போது செகண்ட் இன்னிங்ஸ்ல அந்த பிட்ச் கண்டிஷன் ஸ்லோ டவுன் ஆகும். அந்த மாதிரியான சமயத்துல பேட்டர் ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ட்ரை விக்கெட் யூஸ் பண்ணாங்க அப்படிங்கும்போது இந்த மாதிரியும் நீங்க வந்து திங்க் பண்ணுங்க. ஒவ்வொரு மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட்ஸ் ஆகட்டும், ட்ரேடிங் பற்றின ப்ரிவியூ ஆகட்டும் எல்லாமே நான் டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறேன். டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் இதுக்கு கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அது போக நீங்கள் வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ஸ்டாட்ஸ் போக இன்னும் இன்டெப்த்தான ஸ்டாட்ஸ், பிளேயரை பற்றின இன்டெப்த் ஸ்டாட்ஸ், வென்யூ பற்றின இன்டெப்த் ஸ்டாட்ஸ் எல்லாமே நாங்கள் தான் ஷேர் பண்ணுவேன். அதனால் மறக்காமல் அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. ஸ்க்ரீன் தெரியல QR கோடை ஸ்கேன் பண்ணியும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்ததா ஃபாஸ்ட் bowlers அண்ட் ஸ்பின்னர்ஸ் இந்த கிரவுண்டில் இதுவரை எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்டெப்த்தாக பார்க்கலாம். 2023 இங்கே நடந்த 3 டே நைட் மேட்சஸில் ஃபாஸ்ட் bowlers டோட்டலாக 68 ஓவர்ஸ் போல் பண்ணியிருக்காங்க. 61% ஆஃப் ஓவர்ஸ் போல் பண்ணி 26 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. விக்கெட்ஸ் பர்சன்டேஜில் பார்த்தோம்னா 77% ஆஃப் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஒரு இன்னிங்ஸ்க்கு 4 விக்கெட் ஆவரேஜாக எடுக்கிறாங்க. ஒவ்வொரு 16 பால்ஸுக்கு விக்கெட்ஸ் பர் இன்னிங்ஸ் அண்ட் ஸ்ட்ரைக் ரேட் ரெண்டுமே நல்லா இருக்கு. பட் எக்கனாமி ரேட் புவராக இருக்கு. 10 ரன்ஸ் வீதம் கன்சிட் பண்ணுறாங்க. ஸ்பின்னர்ஸ் பார்த்தோம்னா டோட்டலாக 44 ஓவர்ஸ் போல் பண்ணியிருக்காங்க. 39% ஆஃப் ஓவர்ஸ் போல் பண்ணி 8 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. விக்கெட்ஸ் பர்சன்டேஜில் பார்த்தோம்னா 24% ஆஃப் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஒரு இன்னிங்ஸ்க்கு அப்ராக்சிமேட்டாக பார்த்தோம்னா ஒரு விக்கெட் ஆவரேஜாக எடுக்கிறாங்க ஒவ்வொரு 34 பால்ஸுக்கு. விக்கெட்ஸ் பர் இன்னிங்ஸ் அண்ட் ஸ்ட்ரைக் ரேட் ரெண்டுமே சுமாராக தான் இருக்கு. பட் நம்ம பிச் ரிப்போர்ட்ல பார்த்தது போல இன்னைக்கான போட்டியில் ட்ரை விக்கெட் யூஸ் பண்ணாங்க அப்படிங்கும்போது ஸ்பின்னர்ஸோடைய ஸ்டாட்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஏன்னா ரெண்டு டீம்லையுமே குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. அதுக்கப்புறம் எக்கனாமி ரேட் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 9 ரீச் பண்ணுது. இவங்களும் அதிகமான ரன்கள் தான் கன்சிட் பண்றாங்க. அடுத்ததா பேட்டர்ஸ் இந்த கிரவுண்ட்ல எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்னிங்ஸ் வைஸா இன்டெப்தா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஓப்பனர்ஸ் உடைய பர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். ஓப்பனர்ஸ் ரெண்டு இன்னிங்ஸ்லயுமே பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. மெயினா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நல்லா இருக்கு. ரன் ஸ்கோர் பர் இன்னிங்ஸ் 69ம், செகண்ட் இன்னிங்ஸ்ல 60ம் இருக்கு. ஸ்ட்ரைக் ரேட் வச்சு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நல்லா இருக்கு. ஸ்ட்ரைக் ரேட் 175 இருக்கு. என்னதான் பவர் பிளே ஓவர்ஸ்ல நியூ பால் பவுலர்ஸ் இங்க நிறைய விக்கெட்ஸ் எடுத்திருந்தாலும் நம்ம ஆல்ரெடி பார்த்தது போல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தீங்கன்னா அந்த பவர் பிளே ஓவர்ஸ்ல ஒவ்வொரு மேட்ச்லயுமே 2 விக்கெட்டாவது ஆவரேஜா விழுந்திருக்கு. பட் இருந்தாலும் அந்த ஓப்பனர்ஸ்ல பார்த்தோம்னா ஒரு ஓப்பனர் களத்துல நின்று அதிக ரன்கள் அடிச்சிருக்காங்க அந்த 3 மேட்ச்லயுமே. அதனால தான் அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ரன் ஸ்கோர் பர் இன்னிங்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு ஓப்பனர்ஸ்க்கு. அடுத்ததா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸோட டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர் அண்ட் லோவர் ஆர்டர் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா டாப் ஆர்டர் அண்ட் மிடில் ஆர்டர் ரெண்டு பேர்த்துக்கிட்ட இருந்தும் கிட்டத்தட்ட ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ரன்ஸ் வந்திருக்கு. டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 41% ஆஃப் ரன்ஸும், மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 39% ஆஃப் ரன்ஸும் வந்திருக்கு. பட் ஸ்ட்ரைக் ரேட்ல பார்த்தோம்னா ஹியூஜ் டிஃபரன்ஸ் இருக்கு. டாப் ஆர்டர் பேட்டர்ஸ்க்கு 160 இருந்தது, மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ்க்கு 129 தான் இருக்கு. நம்ம ஆல்ரெடி மேட்ச் ப்ரோக்ரஷன் ஸ்டாட்ஸ்ல பார்த்துருப்போம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் மிடில் ஓவர்ஸ்ல ரன் ரேட் வந்து கம்மியா இருக்குன்னு 7 ரேஞ்ச் தான் இருந்துச்சு. இதை வச்சு நீங்க வந்து கிராஸ் செக் பண்ணிக்கலாம். மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ்க்கு ஸ்ட்ரைக் ரேட் 129 தான் இருக்கு. இந்த ஃபேஸ்ல பவுலர்ஸ் குறிப்பா ஸ்பின்னர்ஸோடைய டாமினேஷன் இருந்திருக்கு. இன்னைக்கான போட்டியில ட்ரை விக்கெட் யூஸ் பண்ணாங்க அப்படிங்கும்போது அகெயின் அந்த மிடில் ஓவர்ஸ்ல பவுலர்ஸ் குறிப்பா ஸ்பின்னர்ஸ் வந்து டாமினேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.
செகண்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட தான் அதிக கான்ட்ரிபியூஷன் வந்திருக்கு. 51% ஆஃப் ரன்ஸ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 39% ஆஃப் ரன்ஸும், லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 9% ஆஃப் ரன்ஸும் வந்திருக்கு. இந்த 3 மேட்ச்ல ஓவராலா பார்த்தோம்னா லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து பெருசா கான்ட்ரிபியூஷன் வரல. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ஸ்ட்ரைக் ரேட் கிட்டத்தட்ட டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர் 2 பேருக்குமே ஈக்குவலா தான் இருக்கு. பெரிய டிஃபரன்ஸ் வந்து இல்ல. ஃபர்ஸ்ட்டா பேட் பண்ணும்போது விட செகண்டா பேட் பண்ணும்போது பேட்டிங்க்கு கண்டிஷன் நல்லா இருந்திருக்கு அந்த 3 மேட்ச்ல ஓவராலா பார்த்தோம்னா. பட் இன்னைக்கு அகைன் நம்ம பார்த்தது போல ட்ரை விக்கெட் அப்படிங்கும்போது செகண்ட் இன்னிங்ஸ்ல விக்கெட் இன்னுமே பிரேக் டவுன் ஆகும். அந்த மாதிரியான சமயத்துல பேட்டர் ஸ்ட்ரகிள் ஆகலாம். அந்த லேட்டஸ்ட் பிட்ச் கண்டிஷன் பார்த்து தான் ஃபைனலாக டிசைட் பண்ண முடியும் இன்னைக்கு. அடுத்ததா பவுலர்ஸ் இந்த கிரவுண்டில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்னிங்ஸ் வைஸாக இன்டெப்த்தாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நியூ பால் ஓவர்ஸ் அண்ட் டெத் ஓவர் ஸ்டார்ட்ஸ் பார்க்கலாம். நியூ பால் ஓவர்ஸ் ஃபர்ஸ்ட் 4 ஓவர்ஸில் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் விக்கெட்ஸ் பர் இன்னிங்ஸ் 0.7ம், செகண்ட் இன்னிங்ஸில் 1.3ம் இருக்கு. செகண்ட் இன்னிங்ஸில் பெட்டராக இருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா அந்த ஃபர்ஸ்ட் 4 ஓவர்ஸ் முடிஞ்சு இந்த 5th ஓவர் அண்ட் 6th ஓவர் இந்த ரெண்டு ஓவரில் தான் அதிகமான விக்கெட்ஸ் விழுந்திருக்கு அந்த 3 மேட்ச்லுமே. அதுக்கப்புறம் டெத் ஓவர்ஸ்ல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல விக்கெட்ஸ் பெர் இன்னிங்ஸ் 1.7ம், செகண்ட் இன்னிங்ஸ்ல எக்ஸாக்டா 2ம் இருக்கு. இதுலயும் செகண்ட் இன்னிங்ஸ்ல பெட்டரா இருக்கு. அடுத்ததா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் இன்னிங்ஸ் வைஸா எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் டோட்டலா 16 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஒவ்வொரு 15 பால்ஸுக்கு ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் டோட்டலா 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸ்ட்ரைக் ரேட் சுமாரா தான் இருக்கு. இதுவே செகண்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் டோட்டலா 10 விக்கெட்ஸும், ஸ்பின்னர்ஸ் 4 விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. இதுலயும் ஸ்ட்ரைக் ரேட் வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் நல்லா இருக்கு. ஒவ்வொரு 17 பால்ஸுக்கு ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. நம்மளுடைய ப்ரிவியூ வீடியோஸ்ல வரக்கூடிய ஸ்டார்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ லைக் பண்ணி ஃபேண்டசி டீம் கிரியேட் பண்ணக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அதிகம் ஷேர் பண்ணுங்க. உங்ககிட்ட இருந்து வரக்கூடிய சப்போர்ட்டை பொறுத்து இது போல இன்டெப்தான ஸ்டார்ட்ஸ் நிறைய நான் வந்து ஆட் பண்றேன். அது வந்து கிராண்ட் லீக் டீம்ஸ் மேக் பண்றதுக்காகட்டும், ட்ரேடிங்காகட்டும், மற்ற ஃபேண்டசி லீக் ப்ளே பண்றதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுவரை பார்த்தோம்னா இந்த கிரவுண்ட்ல பேட்டர்ஸ் அண்ட் பவுலர்ஸ் இன்னிங்ஸ் வைஸா எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்டெப்தா பார்த்துருப்போம். இதுக்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா இந்த போட்டியில ப்ளே பண்ணக்கூடிய 2 டீமோட டீம் ஸ்ட்ரென்த்தை இந்த ஸ்டாட்ஸ் கூட கம்பேர் பண்ணி அதுக்கு ஏற்றது போல உங்களுடைய ஃபேண்டசி டீம்ல பிளேயர்ஸை சூஸ் பண்ணுங்க. அடுத்ததா கேகேஆர் டீம் ப்ரிவியூ பார்க்கலாம். கேகேஆர் இந்த சீசன்ல இதுவரை ப்ளே பண்ண 4 மேட்ச்ல 2 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, 2 மேட்ச்ல தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 4 பாயிண்ட்ஸோட பாயிண்ட்ஸ் டேபிள்ல 5th பிளேஸ்ல இருக்காங்க. இந்த சீசன்ல பார்த்தோம்னா தொடர்ச்சியா 2 போட்டிகள்ல இதுவரை ஜெயிக்கல. ஒரு மேட்ச் ஜெயிச்சாங்கன்னா அடுத்த மேட்ச்ல தோல்வி அடைஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி தான் ப்ரோக்ரஷன் இருந்திருக்கு. லாஸ்ட் மேட்ச்ல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீம் இதே கிரவுண்ட்ல 80 ரன்ஸ் டிஃபரன்ஸ்ல ஜெயிச்சிருந்தாங்க. அடுத்ததா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் டீம் பாசிபிள் பிளேயிங் 11 பார்க்கலாம். டாப் ஆர்டர்ல குவிண்டன் டிகாக், சுனில் நரேன், அஜிங்கியா ரஹானே. மிடில் ஆர்டர்ல வெங்கடேஷ் ஐயர், ரின்கு சிங், ஆங்விஷ் ரகுவன்ஷி, மொயின் அலி. லோவர் ஆர்டர்ல ராமன்தீப் சிங், ஆண்ட்ரி ரசல், ஹர்ஷித் ராணா அண்ட் வருண் சக்கரவர்த்தி. டெத் ஓவர்ஸ்ல ஆண்ட்ரி ரசல், ஹர்ஷித் ராணா அண்ட் வருண் சக்கரவர்த்தி போல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை ஸ்பென்சர் ஜான்சன் பிளே பண்ணாரு அப்படிங்கும் போது அவர் வந்து டெத் ஓவர்ஸ்ல போல் பண்ணலாம். இம்பாக்ட் பிளேயர் ஸ்வாப்பா பார்த்தோம்னா ஆங்விஷ் ரகுவன்ஷி அண்ட் வைபவ் அரோரா இந்த 2 பேர்த்துக்குள்ள தான் இருந்திருக்கு. அடுத்ததா கேகேஆர் டீம் பிளேயர்ஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் குவிண்டன் டிகாக். இவர் பார்த்தோம்னா லாஸ்ட் சீசன் வரைக்கும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் டீமுக்காக தான் ப்ளே பண்ணிட்டு இருந்தாரு. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் அவைலபிளா இல்லை. வென்யூல பார்த்தோம்னா இதுவரை சுமாரா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. சென்னை கிரவுண்டுக்கு அடுத்தபடியா குவிண்டன் டிகாக் இந்த கொல்கத்தா ஈடன் கார்டன்ஸ் பிட்ச்ல தான் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப புவரா இருந்திருக்கு. இன்னைக்கு அகைன் ஒரு ட்ரை விக்கெட் யூஸ் பண்ணாங்க அப்படிங்கும்போது இவர் ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இந்த சீசன்ல ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மேட்ச் அப்ஸ்ல ஆஃப் பிரேக் அண்ட் லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. அடுத்ததா சுனில் நரேன். பேட்டிங்ல பார்த்தோம்னா 5 மேட்சஸ் ப்ளே பண்ணி 131 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பெஸ்டா ஒரு மேட்ச்ல 81 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. வென்யூல ஆவரேஜ் சுமாரா இருந்தாலும் பெஸ்டா ஒரு மேட்ச்ல 109 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ராஜஸ்தான் டீம் மேக்கரா இந்த கிரவுண்ட்ல அடிச்சிருந்தாரு. பவுலிங்ல 5 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் டீம் மேக்கரா. அதுக்கப்புறம் இந்த கிரவுண்ட்ல பார்த்தோம்னா 61 மேட்சஸ்ல 73 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. வென்யூ ரெக்கார்ட் ரொம்ப நல்லா இருக்கு. ரீசன்ட் ஃபார்ம்ல பேட்டிங்ல ஒரு மேட்ச்லயும் பவுலிங்ல டோட்டலா 2 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்ச் அப்ஸ்ல லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. பவுலிங் மேட்ச் அப்ஸ்ல ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் 2 பேர்த்துக்கு எதிராகவும் ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்கு. அடுத்ததா அஜிங்கியா ரஹானே. லக்னோ டீமுக்கு 2 மேட்ச் ப்ளே பண்ணி 37 ரன்ஸ் மட்டும் தான் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்ட்ல 17 இன்னிங்ஸ்ல பேட் பண்ணி 352 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பெஸ்டா ஒரு மேட்ச்ல 71 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம்ல 2 மேட்ச்ல ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்கு. மேட்ச் அப்ஸ்ல லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. மற்ற பவுலிங் டைப்புக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் வெங்கடேஷ் ஐயர். லக்னோ டீமுக்கு 3 மேட்சஸ் ப்ளே பண்ணி 25 ரன்ஸ் மட்டும் தான் அடிச்சிருக்காரு. இதுவரை பர்ஃபார்மன்ஸ் சுமாராக தான் இருந்திருக்கு.
இந்த கிரவுண்டில் பார்த்தோம்னா ஆவரேஜ் 28 இருக்குது. பெஸ்ட் ஓவர் மேட்ச்சில் 60 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஓவரால் ஸ்டார்ட் சுமாராக தான் இருக்குது. லாஸ்ட் மேட்ச்சில் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீமுக்கு 60 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. மேட்சப்ஸில் எல்லா பவுலிங் டைப்புக்கு ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்குது. பவுலிங் மேட்சப்ஸில் ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு மட்டும் ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்குது. அடுத்ததா ரின்கு சிங் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் டீமுக்கு ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஆவரேஜ் வந்து 43 இருக்குது. பெஸ்ட் ஓவர் மேட்ச்சில் 67 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்ட்லேயும் ஆவரேஜ் நல்லா இருக்குது. ரீசெண்ட் ஃபார்மில் லாஸ்ட் மேட்ச்சில் 17 பால்ஸ் 32 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. மேட்சப்ஸில் எல்லா பவுலிங் டைப்புக்கு ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்குது. அடுத்ததா ஆங்குவிஷ் ரகுவன்ஷி. இவர் பார்த்தோம்னா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் வென்யூ ரெக்கார்ட் ஓவராலாக பார்த்தோம்னா ஸ்டார்ட் சுமாராக தான் இருக்குது. இந்த கிரவுண்டில் பெஸ்ட்டாக ஒரே ஒரு மேட்ச்சில் 50 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ரீசெண்ட் ஃபார்மில் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் 2 மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அடுத்ததா மொயின் அலி. பேட்டிங் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா இந்த கிரவுண்டில் மட்டும் ஒரே ஒரு மேட்ச்சில் அதிகபட்சமாக 66 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பவுலிங்கில் 5 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 6 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இவர் வந்து சிஎஸ்கே டீமுக்காக ப்ளே பண்ணிட்டு இருக்கும்போது சென்னை கிரவுண்டில் லக்னோ டீமுக்கு செகண்டாக பவுல் பண்ணும்போது 4 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு. பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு அந்த மேட்ச்சில். அதுக்கப்புறம் ரீசெண்ட் ஃபார்ம் எடுத்துட்டிங்கன்னா ராஜஸ்தான் டீமுக்கு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸில் லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்குது. பவுலிங் மேட்சப்ஸில் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு எதிராக மட்டும் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. அடுத்ததா ராமன்தீப் சிங். இந்த கிரவுண்டில் பார்த்தோம்னா 8 இன்னிங்ஸில் பேட் பண்ணி 120 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஓவரால் ஸ்டார்ட் சுமாராக தான் இருக்குது. அதுக்கப்புறம் மேட்சப்ஸில் பார்த்தோம்னா ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு மட்டும் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. அடுத்ததா ஆண்ட்ரே ரசல். லக்னோ டீமுக்கு 4 இன்னிங்ஸில் டோட்டலாக 69 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஒரே ஒரு மேட்ச்சில் மட்டும் அதிகபட்சமாக 45 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. கிரவுண்ட் ரெக்கார்ட் ஆவரேஜ் நல்லா இருக்குது. 32 இருக்குது. அதிகபட்சமாக ஒரு மேட்ச்சில் 80 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. லக்னோ டீமுக்கு பவுலிங்கில் பார்த்தோம்னா 5 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்டில் 43 இன்னிங்ஸில் 42 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. வென்யூ ரெக்கார்ட் பவுலிங்கில் நல்லா இருக்குது. இன்றைக்கான போட்டியில் ஸ்பென்சர் ஜான்சன் ப்ளே பண்ணல அப்படிங்கும்போது டெத் ஓவர்ஸில் இவர் அதிகமான ஓவர்ஸ், அதாவது குறைஞ்சபட்சம் 2 ஓவர் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரீசெண்ட் ஃபார்ம் எடுத்துட்டிங்கன்னா பவுலிங்கில் லாஸ்ட் 2 மேட்சாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு வராரு. டோட்டலாக 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸில் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்குது. பவுலிங் மேட்சப் சுமாராக தான் இருக்குது. அடுத்ததா ஹர்ஷித் ராணா. லக்னோ டீமுக்கு 4 இன்னிங்ஸில் 4 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்டில் 13 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 16 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. கிரவுண்ட் ரெக்கார்ட் நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணுறாங்க கேகேஆர் அப்படிங்கும்போது இவருடைய ஃபேண்டசி வேல்யூ இன்னைக்கு அதிகமாக இருக்கும். ரீசெண்ட் ஃபார்ம் எடுத்துட்டிங்கன்னா டோட்டலாக 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு இந்த சீசனில். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா வருண் சக்கரவர்த்தி. 4 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு லக்னோ டீமுக்கு. இந்த கிரவுண்டில் ஸ்டாட்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. 18 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 28 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பெஸ்ட்டாக ஒரு மேட்ச்சில் 4 விக்கெட்ஸும் இருக்குது. ரீசெண்ட் ஃபார்ம் எடுத்துட்டிங்கன்னா டோட்டலாக இவர் 6 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸில் ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் 2 பேர்த்துக்கு ஸ்டாட்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. கடைசியாக பார்த்தோம்னா வைபவ் அரோரா. லக்னோ டீமுக்கு 3 இன்னிங்ஸில் 3 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்டில் 10 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 13 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. ரீசெண்ட் ஃபார்மில் டோட்டலாக பார்த்தோம்னா இவர் 6 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸில் ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு ஸ்டார்ட் சுமாராக தான் இருக்குது. அடுத்ததா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் டீம் ப்ரிவ்யூ பார்க்கலாம். லக்னோ டீம் இவங்களும் இதுவரை 4 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க. 2 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. 2 மேட்ச்சில் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 4 பாயிண்ட்ஸோட பாயிண்ட்ஸ் டேபிளில் 6th பிளேஸில் இருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னாலும் கொல்கத்தா டீம் போல் தொடர்ச்சியாக 2 மேட்ச் ஜெயிக்கல. ஒரு மேட்ச் ஜெயிச்சாங்கன்னா இன்னொரு மேட்ச்சில் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. மும்பை டீமுக்கு பார்த்தோம்னா கடைசி போட்டியில் 12 ரன்ஸ் டிஃபரன்ஸில் ஜெயிச்சிருந்தாங்க. அடுத்ததா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் டீம் பாசிபிள் பிளேயிங் 11 பார்க்கலாம். டாப் ஆர்டரில் ஏடன் மார்க்ரம், மிச்சல் மார்ஷ், நிக்கோலஸ் பூரன். மிடில் ஆர்டரில் ரிஷப் பண்ட், ஆயுஷ் படோனி, டேவிட் மில்லர், அப்துல் சமாத். லோவர் ஆர்டரில் ஷர்துல் தாக்கூர், திக்வேஷ் ரதி, ஆகாஷ் தீப் அண்ட் ஆவேஷ் கான். டெத் ஓவர்ஸில் திக்வேஷ் ரதி, ஷர்துல் தாக்கூர் அண்ட் ஆவேஷ் கான் பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் இம்பேக்ட் பிளேயர் ஸ்வாப்பாக பார்த்தோம்னா மிச்சல் மார்ஷ் அண்ட் ரவி பிஷ்ணோ இந்த 2 பேர்த்துக்குள்ள தான் இந்த போட்டியில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் டீம் பிளேயர்ஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஏடன் மார்க்ரம். ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் வென்யூ ரெக்கார்ட் ஓவரால் ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்குது. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் டீமுக்கு ஆவரேஜ் 41 இந்த கிரவுண்டில் 34 இருக்குது. ஸ்டாட்ஸ் நல்லா இருக்குது. ரீசெண்ட் ஃபார்ம் எடுத்துட்டிங்கன்னா லாஸ்ட் மேட்ச்சில் மட்டும் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. மேட்சப்ஸில் லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்குது. பவுலிங் மேட்சப்ஸில் ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் 2 பேர்த்துக்கு ஸ்டாட்ஸ் நல்லா இருக்குது. அடுத்ததா மிச்சல் மார்ஷ். இவர் பார்த்தோம்னா பேட்டிங்கில் இதுவரை கேகேஆர் டீமுக்கு ரொம்ப சுமாராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. 6 மேட்சஸில் வெறும் 29 ரன்ஸ் மட்டும்தான் அடிச்சிருக்காரு. பட் பவுலிங்கில் 3 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு. ரீசெண்ட் ஃபார்மில் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 4 மேட்ச்சில் டோட்டலாக 3 மேட்சஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மேட்சப்ஸில் லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ், லெக் பிரேக் அண்ட் சேனமேன் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்குது. இன்னைக்கு ட்ரை விக்கெட்டில் ப்ளே பண்ணாங்க அப்படிங்கும்போது இவர் ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஆப்போனன்ட் டீமில் குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. பவுலிங்கில் பார்த்தோம்னா ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு மட்டும் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. அடுத்ததா நிக்கோலஸ் பூரன். பேட்டிங் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா
கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் டீம் இருக்கிறா ஆவரேஜ் 27 தான் இருக்குது. பட் இந்த கிரவுண்டில் ஸ்டாட்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அவர் 5 மேட்ச் இந்த கிரவுண்டில் ப்ளே பண்ணியிருக்காரு. அதில் 4 மேட்ச்சில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி 50 அடிச்சிருக்காரு. பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்திருக்கு இந்த கிரவுண்டில். ரீசன்ட் ஃபார்ம் எடுத்துட்டிங்கன்னா இந்த சீசனில் இதுவரை ப்ளே பண்ண 4 மேட்ச்சில் 3 மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மேட்சப்ஸில் ஆஃப் பிரேக் பவுலர்ஸ்க்கு எதிராக மட்டும் த்ரெட் இருக்குது. அடுத்ததாக பார்த்தோம்னா ரிஷப் பண்ட் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வின்னிங் ரெக்கார்ட், ஓவரால் ஆவரேஜ் சுமாராக தான் இருக்குது. கொல்கத்தா டீம் இருக்கிற அதிகபட்சமாக ஒரு மேட்ச்சில் 55 ரன்ஸும் இந்த கிரவுண்டில் 52 ரன்ஸும் அடிச்சிருக்காரு. மேட்சப்ஸில் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்குது. இந்த சீசனில் ரொம்ப சுமாராக பர்ஃபார்ம் பண்ணிட்டு வராரு. அடுத்ததாக ஆயுஷ் படோனி. இவர் பார்த்தோம்னா கேகேஆர் டீமுக்கு 4 இன்னிங்ஸில் 84 ரன்ஸும் இந்த கிரவுண்டில் 3 இன்னிங்ஸில் 65 ரன்ஸும் அடிச்சிருக்காரு. ஓவரால் ரெக்கார்ட்ஸ் பிலோ ஆவரேஜாக இருக்குது. ரீசெண்ட் ஃபார்மில் லாஸ்ட் 2 மேட்ச் நல்லா கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காரு. மேட்சப்ஸில் ஆஃப் பிரேக் அண்ட் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்குது. அடுத்ததா டேவிட் மில்லர். இவர் பார்த்தோம்னா கேகேஆர் டீமுக்கு 15 இன்னிங்ஸில் 284 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஆவரேஜ் அண்ட் ஸ்ட்ரைக் ரேட் ரெண்டுமே நல்லா இருக்குது. அதிகபட்சமாக ஒரு மேட்ச்சில் 59 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்டில் 8 இன்னிங்ஸில் 245 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஓவரால் ரெக்கார்ட்ஸ் டீசெண்டாக இருக்குது. ரீசன்ட் ஃபார்ம் எடுத்துட்டிங்கன்னா இந்த சீசனில் ஒரு சில மேட்சஸில் மட்டும் டீசென்ட் கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காரு. மேட்சப்ஸில் லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ்க்கு எதிராக மட்டும் த்ரெட் இருக்குது. அடுத்ததா அப்துல் சமாத். கேகேஆர் டீமுக்கு 7 மேட்சஸில் 123 ரன்ஸ் மட்டும் தான் அடிச்சிருக்காரு. பர்ஃபார்மன்ஸ் சுமாராக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஷர்துல் தாகூர். பேட்டிங்கில் பார்த்தோம்னா இந்த கிரவுண்டில் ஒரு மேட்ச்சில் 68 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. கேகேஆர் டீமுக்காக ப்ளே பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு மேட்ச்சில் அடிச்சிருந்தாரு. பவுலிங்கில் 11 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 12 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பெஸ்ட்டாக ஒரு மேட்ச்சில் 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு கேகேஆர் டீமுக்கு. அதுக்கப்புறம் இந்த கிரவுண்டில் பார்த்தோம்னா 7 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 7 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ரீசெண்ட் ஃபார்மில் டோட்டலாக இந்த சீசனில் இதுவரை 7 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸில் பார்த்தோம்னா ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் 2 பேர்த்துக்கு ஸ்டார்ட் சுமாராக தான் இருக்குது. அடுத்ததா திக்வேஷ் ரதீப். இந்த சீசனில் கன்சிஸ்டண்டாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு வராரு. இந்த சீசனில் இதுவரை ப்ளே பண்ண 4 மேட்ச்சில் டோட்டலாக 6 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அடுத்ததாக பார்த்தோம்னா ஆகாஷ் தீப். கேகேஆர் டீமுக்கு 2 இன்னிங்ஸில் 3 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்டில் 5 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 5 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸில் ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு மட்டும் ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்குது. அடுத்ததாக அவேஷ் கான். கேகேஆர் டீமுக்கு 7 இன்னிங்ஸில் 12 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்டில் 3 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 3 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. ஓவரால் ரெக்கார்ட்ஸ் டீசெண்டாக இருக்குது. ரீசெண்ட் ஃபார்ம் எடுத்துட்டிங்கன்னா டோட்டலாக 2 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸில் ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் 2 பேர்த்துக்கு ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்குது. கடைசியாக ரவி பிஷ்னோய். ஹெட் டு ஹெட் ரெக்கார்டில் பார்த்தோம்னா கேகேஆர் டீமுக்கு 10 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்டில் 7 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 6 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ரீசெண்ட் ஃபார்மில் டோட்டலாக 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸில் ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் 2 பேர்த்துக்கு ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்குது. அடுத்ததா இந்த மேட்சுக்கான ஃபேண்டசி டீம் பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு டீம் ஸ்ட்ரென்த் பார்த்துடலாம். 2 டீமையும் அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் டீமோட கேகேஆர் டீம் தான் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. மெயினாக பேட்டிங்கில் பார்த்தோம்னா ஸ்ட்ராங்காக இருக்குது. பேட்டிங் டெப்த்தும் இருக்குது. பவுலிங்கில் பார்த்தீங்கன்னாலும் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க. இன்னைக்கு அவங்களுக்கு சாதகமான ஒரு ஸ்பின் ஃப்ரெண்ட்லி டெக்கில் ப்ளே பண்ணாங்க. அப்படிங்கும்போது வின்னிங் சான்ஸ் இன்னுமே அதிகமாக இருக்குது. இருந்தாலும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் டீமில் பார்த்தோம்னா அந்த டீமோடைய ஸ்பின்னர்ஸ் திக்வேஷ் ரதி ஆகட்டும், ரவி பிஷ்னோய் இவங்களாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. அப்படிங்கும்போது டஃப் ஃபைட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கீப்பர் செக்ஷனில் பார்த்தோம்னா நிக்கோலஸ் பூரன் இந்த கேட்டகரியில் மஸ்ட் பிக்காக இருக்காரு. மற்ற 2 ஆப்ஷன் பார்த்தோம்னா ரிஷப் பண்ட் அண்டு குயின்டன் டிகாக் இருக்காங்க. இன்னைக்கு ஸ்பின் ஃப்ரெண்ட்லி டெக்கில் ப்ளே பண்ணாங்க. அப்படிங்கும்போது குயின்டன் டிகாக் ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரியான பிச் கண்டிஷனில் சென்னையிலே ஆகட்டும், அதே போல் கொல்கத்தாலையும் நிறையா மேட்சஸ் ஃபெயில் ஆகிருக்காரு. அதுக்கப்புறம் மேட்சப்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஷர்துல் தாகூர் அவருடைய பாலில் 2 தடவை அவுட் ஆயிருக்காரு. அதுக்கு அடுத்தபடியாக ரிஷப் பண்ட் இவருக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த சீசனில் சுமாராக பர்ஃபார்ம் பண்ணிட்டு வராரு. மேட்சப்ஸில் பார்த்தோம்னா வருண் சக்கரவர்த்தி அவருடைய பாலில் 3 தடவை அவுட் ஆயிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட்டும் சுமாராக இருக்குது. அதுக்கப்புறம் சுனில் நரேன் அவருடைய பாலுக்கு எதிராகவும் ஸ்டார்ட் சுமாராக தான் இருக்குது. பேட்டர்ஸில் அஜிங்கியா ரஹானே, ஆங்குவேஷ் ரகுவன்ஷி அண்டு மிச்சல் மார்ஷ் இருக்காங்க. இந்த கேட்டகரியில் ஆங்குவேஷ் ரகுவன்ஷி அவரை நாம் டிஃப்ரென்ஷியல் பிக்காக சூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கேட்டகரியில் மற்ற பெஸ்ட் ஆப்ஷன் வெங்கடேஷ் ஐயர் இருக்கார். இந்த போட்டியில் கேகேஆர் ஃபஸ்ட்டாக பேட் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது அவரை நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அவங்களுடைய டாப் ஆர்டர் சீக்கிரமாக அவுட் ஆயிடுவாங்க அப்படின்னு நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணிங்கன்னா லக்னோ டீமோடைய ஆயுஷ் படோனி அவரை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். மெயினாக லக்னோ ஃபஸ்ட்டாக பேட் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது ஆல்ரவுண்டர்ஸில் பார்த்தோம்னா சுனில் நரேன், ஆண்ட்ரி ரசல் அண்ட் எடன் மார்க்ரம் இருக்காங்க. ஸ்பென்சர் ஜான்சன் இந்த போட்டியிலும் ப்ளே பண்ணல. அப்படிங்கும்போது ஆண்ட்ரி ரசல் அவருடைய ஃபேண்டசி வேல்யூ அதிகமாக இருக்கும். பேட்டிங் அண்ட் பவுலிங் 2த்துலையுமே ஈக்குவல் பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் எடன் மார்க்ரம் இவர் பேட்டிங்கை பேஸ் பண்ணி நம்ம எடுக்கல. ட்ரை விக்கெட் அப்படிங்கும்போது
இல்லை ஆப்போனன்ட் டீமில் நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு எதிராக இவர் பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இவர் ஒரு ஆஃப் பிரேக் பவுலர். அதுக்கப்புறம் இந்த கேட்டகரியில் மற்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மொயின் அலி இருக்கார். எக்ஸ்ட்ரீமா, அதாவது ரொம்ப ஸ்பின் ஃப்ரெண்ட்லி டெக்காக இருக்குது அப்படிங்கும்போது மட்டும் அவரை நம்ம ட்ரை பண்ணலாம். லாஸ்ட் மேட்ச்சில் இவரை வந்து பெருசாக பயன்படுத்தவே இல்லை, அதுவும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். பவுலர்ஸில் வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷித் ராணா, ஷர்துல் தாகூர் அண்ட் திக்வேஷ் ரத்தி இருக்காங்க. ஸ்பின் ஃப்ரெண்ட்லி டெக் அப்படிங்கும்போது நீங்கள் திக்வேஷ் ரத்தி அவரை நீங்கள் பிக் பண்ணலாம். ஏன்னா கன்சிஸ்டண்டாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு வராரு. டிஃப்ரென்ஷியல் பிக்காகவும் இருக்கார். பர்சன்டேஜ் செலெக்ஷன் 40 ரேஞ்சில் தான் இருக்குது. ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ஹர்ஷித் ராணாவை நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இதுவே லக்னோ டீம் ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அவேஷ் கானை நீங்கள் வந்து பிக் பண்ணலாம். டெத் ஓவர்ஸில் அதிகமாக ஓவர்ஸ் பவுல் பண்ணுவார். அதுக்கப்புறம் இந்த கேட்டகரியில் மற்ற பெஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோம்னா ரவி பிஷ்ணோ இருக்கார். அவர் லாஸ்ட் மேட்ச்சில் இம்பேக்ட் பிளேயராக யூஸ் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி மெயின் 11ல் ப்ளே பண்ணார். ஸ்பின் ஃப்ரெண்ட்லி டெக் அப்படிங்கும்போது அவர் ஒரு பெஸ்ட் பிக்காக இருக்கார். இந்த மேட்சுக்கான டாப் கேப்டன்சி பிக்காக சுனில் நரேன், நிக்கோலஸ் பூரன் அண்ட் ஆண்ட்ரே ரசல் இருக்காங்க. கேகேஆர் ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ஆண்ட்ரே ரசல் அவருடைய ஃபேண்டசி வேல்யூ அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் நிக்கோலஸ் பூரன் எடுத்துட்டிங்கன்னா லக்னோ ஃபஸ்ட்டாக பேட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இவரை நீங்கள் கேப்டனாக ட்ரை பண்ணலாம். பட் இன்னைக்கான போட்டியில் இந்த மிடில் ஓவர்ஸில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சுனில் நரேன் அண்ட் வருண் சக்கரவர்த்தி அவருடைய பாலில். கிராண்ட் லீக்ல வருண் சக்கரவர்த்தி, எடன் மர்க்கம் அண்ட் ஹர்ஷித் ராணா இருக்காங்க. ஹர்ஷித் ராணாவை பார்த்தோம்னா கேகேஆர் ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது மட்டும் ஒரு சில கிராண்ட் லீக் டீம்ஸில் நீங்கள் கேப்டனாக ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் ஸ்பின் ஃப்ரெண்ட்லி டெக் அப்படிங்கும்போது வருண் சக்கரவர்த்தி அண்ட் எடன் மர்க்கம் இந்த 2 பேருமே கிராண்ட் லீக்ல கேப்டன்சி ஆப்ஷனுக்கு பெஸ்ட்டாக இருப்பாங்க. அதுவும் குறிப்பாக கேகேஆர் ஃபஸ்ட்டாக பேட் பண்ணி ஒரு 180, 200 மேலே அடிக்கிறாங்க அப்படிங்கும்போது செகண்ட் இன்னிங்ஸில் வருண் சக்கரவர்த்தி நிறையா விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட்ஸ் டாஸுக்கு அப்புறமா டெலிகிராம் நான் அப்டேட் பண்ணுறேன். டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் எனக்கு கிளிக் பண்ணி அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.